வணக்கம். நான் உங்கள் அரசியல் செய்தி ஆய்வாளர் சேயோன். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் களம் தற்போது மிகப்பெரிய பரபரப்பை சந்தித்து வருகிறது. காரணம், திமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அதிரடி குற்றச்சாட்டுகள். வாக்கு எண்ணும் மையங்களில் பாஜக கூட்டணி தரப்பினர் திட்டமிட்டு குழப்பம் செய்யலாம் என்றும், தேர்தல் ஆணையம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். இதனால் முடிவுக்கு முன்பே அரசியல் வெப்பநிலை அதிகரித்துள்ளது. திமுக தரப்பின் குற்றச்சாட்டு என்னவென்றால், சமூக ஊடகங்களில் பரவும் சில தகவல்களின் அடிப்படையில் வாக்கு எண்ணும் மையங்களில் புகார்கள் எழுந்தால் அவற்றை உடனடியாக கையாள வேண்டிய அவசியம் உள்ளது. தாமதமான நடவடிக்கை பிரச்சனையை பெரிதாக்கும் என்பதே அவர்களின் வாதம். இதற்கிடையில் தேர்தல் ஆணையம் பாஜகவின் பி டீம் போல செயல்படுகிறது என்ற கடுமையான குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது சாதாரண அரசியல் கருத்தல்ல, தேர்தல் அமைப்பின் நம்பகத்தன்மையை நேரடியாக சவாலுக்கு உட்படுத்தும் கருத்தாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அரசியல் பார்வையாளர்கள் எழுப்பும் கேள்வி வேறே உள்ளது. உண்மையில் கலவரம் செய்ய யாராவது திட்டமிடுகிறார்களா? அல்லது எதிர்பாராத தேர்தல் முடிவுகளுக்கு முன்கூட்டியே அரசியல் நரேட்டிவ் உருவாக்கப்படுகிறதா? ஏனெனில் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன் பல கட்சிகளும் தங்கள் ஆதரவாளர்களை உஷார்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுவது வழக்கமானது. அந்த வகையில் இதையும் பார்க்கலாம் என சிலர் கூறுகின்றனர். மற்றொரு பக்கம், திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என ஆர்.எஸ். பாரதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்கள் மீண்டும் தளபதி ஆட்சியை வேண்டும் என கூறுகின்றனர் என்ற அவரது கருத்து திமுக முகாமில் நம்பிக்கை இன்னும் வலுவாக இருப்பதை காட்டுகிறது. ஆனால் இங்கே இன்னொரு முக்கிய அம்சம் உள்ளது. இந்த தேர்தலில் புதிய சக்தியாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், அதாவது டிவிகே, உருவெடுத்துள்ளது. இளைஞர்கள் மத்தியில் பெரிய கவனத்தை ஈர்த்துள்ள இந்த கட்சி பாரம்பரிய அரசியல் கணக்குகளை மாற்றுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திமுக, பாஜக குற்றச்சாட்டுகள், தேர்தல் ஆணையம் மீது அழுத்தம், கூட்டணி கணக்குகள், இவை அனைத்துக்கும் நடுவில் டிவிகே எவ்வளவு தாக்கம் செலுத்தியுள்ளது என்பது நாளைய முடிவில் தெரியும். தமிழக அரசியலில் பழைய இருதுருவ அரசியல் தொடருமா? அல்லது புதிய சக்தி எழுச்சி காணுமா? இதற்கான பதிலை தீர்மானிக்கப் போவது மக்கள் வாக்கே. நாளைய வாக்கு எண்ணிக்கை வெறும் எண்கள் அல்ல, அது தமிழக அரசியலின் அடுத்த அத்தியாயம். நான் உங்கள் செய்தி ஆய்வாளர் சேயோன். நன்றி, வணக்கம்.